ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க எல்லா குடில்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போட்டிருக்க சீரியல்ஸை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வேறு லெவல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ என்னைக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி நைட்டு எடுத்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கன்னியாகுமரி பாய் ஆர் கேலா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 24ஆம் தேதி நைட்டு ரியலாகவே எங்கள் கூட வந்து ஊர் சுற்றின மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம மிஸ்டர் அஜின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வேற லெவல் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க சர்ச் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா குட்டுத்தானி பிளேஸ்ல இருக்க கடமான்குழி சிஎஸ்ஐ சர்ச்சை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சர்ச்சை சுற்றி ஃபுல்லாகவே வந்து சீரியல் தான், ஃபுல்லாக வந்து சீரியலால் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தினத்துக்கு பக்கத்தில் இருக்க மரங்கள் எல்லாத்துலேயுமே சீரியல் செட்டால் கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சர்ச்சில் வந்து டாப்பில் வந்து லைட் வச்சுருக்காங்க. அது வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூனிக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த லைட் மேலே இருந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, அதுவும் RGB லைட்டு தான். ஸோ இந்த சர்ச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சரௌண்டிங் உள்ளால அந்த லைட்டோட பவர் அங்கே வரைக்கும் போகும். ஸோ அப்போ அந்த சர்ச்சை சுற்றி இருக்க எல்லா வீட்டில் உள்ளவங்களும் மேலே பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்ச்சு கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா காட்டுக்கடை பிளேஸில் இருக்க சர்ச் தான். இந்த சர்ச்லேயும் எல்லா வாட்டியும் போடுற மாதிரியே ஃப்ரெண்டில் நிறைய சீரியல் செட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்திருக்க சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னா காக்க விலையில் இருக்க RC சர்ச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சர்ச்லையும் எல்லா வாட்டியும் சீரியல்ஸ் எல்லாமே நிறைய போடுவாங்க. ஸ்பெஷலி வந்து ஸ்டார்ஸ் எல்லாமே ஃப்ரண்டில் மரத்தில் நிறைய போடுவாங்க, அது மாதிரியே போட்டிருக்காங்க. தென் ஒரு குடிலும் சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. போட்டோட டிசைனில் இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே டூம்ஸும் இருக்குது. அது வந்து கலர் கலராக இருக்கனால பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக மூசாரி ஜங்ஷன் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க குடில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா கருங்கல் பக்கத்தில் இருக்க பாலூர் பிளேஸில் இருக்க குடில் தான். இந்த பிளேஸில் வந்து எல்லா இயரும் குடில் கட்டுவாங்க. இந்த வாட்டியும் குடில் மேக் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து சீரியல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, மரத்துக்கு மேலே தொங்க போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே வரும்போது கருங்கல்ல இருக்க பாரத் பெட்ரோல் பம்பில் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ. தென் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குடில் மேக் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து லைட்டிங் செட்டப் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற குடில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா எட்டணி ஜங்ஷனில் இருக்க குடில் தான். இந்த குடில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2020 ஃபுல்லாக வந்து கொரோனா இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸை பேஸ் பண்ணி கட்டின குடில் பார்க்க செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்ச் பள்ளியாடியில் இருக்க CSI சர்ச். இந்த சர்ச்சில் நிறைய சீரியல்ஸ் போட்டிருந்தாங்க. அதை சுற்றி உள்ள எல்லா மரங்கள்லையும் ஓரளவுக்கு நிறைய சீரியல்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. இந்த சர்ச்சு மார்த்தாண்டத்தில் இருக்க CSI சர்ச்சு. இந்த சர்ச்லேயும் எல்லா வாட்டியும் செம்மையாக சீரியல்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் நிறைய சீரியல்ஸ் போட்டிருக்காங்க. சர்ச்சுக்கு போகிற அந்த படி இருக்குல்ல, அந்த படியிலையும் வந்து ஃபுல்லாக சீரியல்ஸாக போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி உள்ள எல்லா மரங்கள் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக சீரியலாக போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த சர்ச்சில் எல்லா வாட்டியும் சுற்றி சுற்றி நிறைய சீரியல்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க பிளேஸ் சாங்கையில் இருக்க RC சர்ச்சுக்கு தான். இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டார் வச்சுருக்காங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. தென் அந்த சர்ச்லேயே வந்து ஒரு குடில் மேக் பண்ணியிருந்தாங்க சின்னதாட்டு, நல்லா இருந்துச்சு. தென் அதை முடிச்சுட்டு அப்படியே அந்த ரோடு வழியாக வரும்போது ரைட் சைடில் இன்னொரு குட்டி குடில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அதே ரோடு வரும்போது இடது பக்கம் இன்னொரு சர்ச்சு. இந்த சர்ச்லேயும் நிறைய சீரியல்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக சீரியல்ஸ் தாங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் அந்த சர்ச்சை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அழகிய மண்டபம் பக்கத்தில் இருக்க சர்ச்சு தான் வந்திருக்கோம். இந்த சர்ச்சு பக்கத்துலேயும் ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸு. தென் சர்ச்சு ஃபுல்லாக வந்து சீரியல் தான், கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கலர் கலராக சீரியலாக போட்டிருக்காங்க. தென் எல்லா சர்ச்சையும் விட இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பிக்சர் உங்களுக்கு தெரியுதா, அதனால் அதை பார்க்குறது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா ஓடுறது மாதிரி ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த குடில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா தக்கலை பக்கத்தில் இருக்க மணலிலண்டு இடது பக்கம் மேற்கே மண்டபம் போகிற ரோடு, அந்த ரோடு வழியாக போகும்போது இடது பக்கம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சின்ன குடிலாக இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸு நிறைய பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லைட்டிங்கும் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. குடிலோட ஆப்போசிட்டில் கலர் ஃபிஷஸ் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற சர்ச்சு மூலச்சல்
சர்ச்சு ரொம்பவே ஃபேமஸான சர்ச் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சர்ச்சில் எல்லா வருஷமும் சீரியல் பட்டையை கிளப்புற மாதிரி போடுவாங்க, கலர்ஃபுல்லாக போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டியும் செம்மையாக கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பாட்டில் லைவாக இருந்து அந்த சர்ச்சை பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த சர்ச்சில் வந்து சீரியலுக்கு வந்து அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்களே பார்க்குறீங்க எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது அப்படின்னு. இந்த வாட்டி இவங்க சீரியலுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4.5 lakhs இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சர்ச்சோட பக்கத்தில் டெக்கரேஷன்ஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க, அதுவும் செமையாக இருந்துச்சு. ஒரு அழகான ஒரு மவுண்டு, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குடில் மேக் பண்ணியிருந்தாங்க. தென் வந்து ஒரு சின்னதாக ஒரு போட்டு, தென் வந்து என்ன அப்படின்னா கலர் ஃபீஸஸ் இங்கேயும் போட்டிருக்காங்க. அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷலி இந்த சர்ச்சில் உள்ள சீரியலை நம்ம பார்க்க தொடங்கிட்டோம் அப்படின்னா கண் எடுக்கவே தோணாது, அந்த அளவுக்கு பார்த்துட்டே இருப்போம். நம்ம கண்ணை மயக்கிற அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதே ரோட்டில் அப்படியே வரும்போது இங்கேயும் ஒரு லைட்டிங் செட்டப்பு, பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குடில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சர்ச்சு மேக்கே மண்டபத்தில் இருக்க சர்ச்சு தான். இந்த சர்ச்சில் வந்து சீரியல்ஸ் வந்து அழகாக கலர்ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. லைட்டிங் வந்து அங்கங்கேயா பிங்கு ப்ளூ அப்படின்னு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து லைட்டிங் வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சாங்க. பட் இந்த சர்ச்சில் வந்து டாப்பில் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவங்க வந்து சென்டரில் வச்சனால அது சர்ச்சுக்குள்ளாலே சுற்றிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சர்ச்சு நெய்யூர் சர்ச்சு. இந்த சர்ச்லேயும் எல்லா வாட்டியும் செம்மையாக சீரியல் போடுவாங்க. இந்த வாட்டியும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சீரியல். தென் வந்து அதை சுற்றி உள்ள எல்லா மரத்துலேயும் சீரியல் போடுவாங்க, எல்லா வாட்டியும் போடுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் செம்மையாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சர்ச்சோட ஆப்போசிட்டில் ஒரு குடில் மேக் பண்ணியிருந்தாங்க. போன வருஷமும் இதே ஸ்பாட்டில் தான் மேக் பண்ணியிருந்தாங்க. அதே கான்செப்டில் இந்த வாட்டி மேக் பண்ணியிருக்காங்க. உள்ளால வந்து லைட்டிங் செட்டப்பு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்னதாக ஒரு குடில், கீழே வைக்குவல் எல்லாம் போட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கும்போது மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கட்டினா தான் இந்த குடில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சர்ச்சு கருங்கல்ல இருக்க சிஎஸ்சி சர்ச்சு தான். இந்த சர்ச்லேயும் செம்மையாக சீரியல் போட்டிருந்தாங்கங்க, RGB கலரில். கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பார்க்குறீங்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. சர்ச்சை சுற்றி ஃபுல்லாகவே சீரியல் தாங்க. அது மட்டும் இல்லை, சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா மரத்துலேயும் சீரியல், அதுக்கு உள்ளால ஒரு ஸ்க்ரீன், LED ஸ்க்ரீன், தென் அதுலேயும் சீரியல்ஸு, சர்ச்சுக்கு சைடில் சீரியல்ஸு, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் சீரியல் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க குடில் பாலப்பள்ளம் குடில் தான். எல்லா வருஷமும் பாலப்பள்ளத்தில் செம்மையாக வேறு லெவலில் பெரிய பிரம்மாண்டமாக குடில் கட்டுவாங்க. பட் இந்த வாட்டி குடில் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்காத ரீசன்னால் சின்னதாக கட்டியிருக்காங்க. கொடுத்தாங்க, கொஞ்சம் லேட்டாக பர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால் டைம் இல்லாதனால ஒரு 10 நாளில் தான் இவங்க வந்து இந்த குடிலை மேக் பண்ணாங்க. ஸோ கம்மியான டைம் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குடிலை பண்ணியிருக்காங்க. சின்ன குடிலெலாம் சொல்ல முடியாது, இதுவும் கொஞ்சம் பெரிய குடில் தான். நீங்கள் வந்து போய் பார்க்குறது மாதிரி எல்லா வாட்டியும் பாலப்பள்ளத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம குடில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோட்லோடி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்காது. பாலப்பள்ளத்தில் நான் சொன்ன மாதிரி குடிலுக்கு உள்ளாலோடி போய் குடிலை பார்த்துட்டு வர மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி டைம் இல்லாதனால நார்மலாக பண்ணியிருக்காங்க. பட் இதுவும் அந்த கான்செப்டில் தான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நம்ம ஓப்பனாக அப்படியே உள்ளோடி போய் பார்த்துட்டு அப்படி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூட்டம் வந்து அதிகமாக வரனால வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே குடிலை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஸ்நாக்ஸு, பானிபூரி, காலிஃப்ளவர் பொரிச்சது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஐஸ்கிரீம்ஸு, தென் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. பேகு, கம்மல், சின்ன சின்ன குழந்தைகளுக்கான விளையாட்டு சாமான்கள், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு திருவிழா கடைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன இருக்குமோ எல்லாமே இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாலப்பள்ளம் குடியில் பார்க்க நிறைய மக்கள் வருவாங்க. நிறைய மக்கள் வந்தாலே அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் குடிலோட ஆப்போசிட்ஸில் நிறைய மிட்டாய் கடைகள், அங்கேயும் விளையாட்டு சாமான்கள் நிறைய இருக்கும். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:45 இருக்கும். நாங்கள் இந்த டைம் தான் குடியில் பார்க்க வந்தோம், பாலப்பள்ளம் குடியில். பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது கம்மி தான், இதுக்கும் மேலே வந்து நிறைய மக்கள் வருவாங்க. க்யூ வந்து அங்கே வரைக்கும் கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும். நம்ம 1.5 மணிக்கூர், 2 மணிக்கூர், 3 மணிக்கூர் வெயிட் பண்ணி தான் குடியில் பார்த்துட்டு போகிற அளவுக்கு க்யூ கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வாட்டி இந்த கொரோனா இஷ்யூஸ்னால கொஞ்சம் ஆள் கம்மி அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காங்க.
இந்த குடில் வந்து தாஜ்மஹாலை பேஸ் பண்ணி கட்டப்பட்ட ஒரு குடில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சர்ச் ரீதாபுரம் ஜங்ஷன்லேருந்து குளச்சல் போகிற ரோட்டில் இடது பக்கம் இருக்க சர்ச் தான். இங்கே நிறைய சீரியல்ஸ் போட்டிருக்காங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற குடில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா குளச்சல் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னால் ரைட் சைடு இருக்க சர்ச்சுக்கு முன்னால் கட்டியிருந்த குடில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது குடில் பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வர மாதிரி வச்சு தென் கீழே வந்து புல் எல்லாமே வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தென் சீரியலும் போட்டிருந்தாங்க. இந்த குடிலும் பார்க்க செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்திருக்க சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னா குளச்சலில் பீச் ஏரியாவில் இருக்க ஆர்சி சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சர்ச்சில் வந்து நைட் வந்து பூசம் முடிஞ்சு அந்த டைமில் தான் எல்லோரும் வெளியே வந்தாங்க. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஆள் கூட்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த டைமில் வந்து கேக்கு கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்க்குறீங்க. சர்ச்சோட பக்கத்தில் வந்து டிஜே போட்டிருந்தாங்க. வேற லெவலில் இருந்து அப்படின்னு சொல்லலாம். டிஜேனா நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலாக கிடையாதுங்க. லைட்டிங் எல்லாம் வச்சு பட்டையை கிளப்பி அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிஜேக்கு மட்டும் ஆன செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டிஜே வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த 24ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபன் அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன அப்படின்னா என்னால் எல்லா இடத்துக்கும் போக முடியல. பட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு சில ஃபேமஸான மோஸ்ட்லி எல்லா சர்ச்சஸ் குடில்ஸு ஸ்பெஷலி வந்து குளச்சலில் நடந்த டிஜே இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் அங்கே வர கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வேற லெவல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். 25ஆம் தேதி பீச்சுக்கு போய் நம்ம வீடியோ எடுத்திருக்கேன். அதாவது போட்டில் கடலுக்குள்ளால போய் வேற லெவலில் ஃபன்னாக வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மிங் டேஸில் அந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிடுவேன். மிஸ் பண்ணிடாதுங்க. பை பாய்.